பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். திருசிலுவை பாதை, தவக்காலம், 4ஆம் ஞாயிறு. சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன், அருளுடன், உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது பங்கேற்கும் போதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருள் உள்ளதாக, அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமையும். இத்தகைய சிந்தனைகளுடன் இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நமது பாவங்கள், குற்றம் குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். அந்த மனநிலையிலே நாம் இந்த திருசிலுவை பாதையிலே நடந்து செல்வோம். இறைவா, உமது அருள் இரக்கத்தால் எங்கள் தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னிக்கின்றீர். உமது திருசிலுவை பாதையின் வழியில் என்னையும் எனது வாழ்வையும் சீர்தூக்கி பார்த்து உமது வழியில் பயணம் தொடர, மனம் மாற, உறவில் வளர இந்த திருசிலுவை பாதை பக்தி முயற்சி பயன் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகுக்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் எவனும் எனது குரலுக்கு செவிமடுக்கிறான். இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம் புரண்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்துவிட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும், குற்றம் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்றே விரும்புகிறேன். தவறு செய்த எனது உறவினரை, நண்பரை காப்பாற்ற வேண்டுமென்றே எண்ணுகிறேன். ஆனால் மற்றவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்த போது, தவறு செய்த போது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்றே என் மனம் எண்ணுகிறது, முயற்சிக்கின்றது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில் தான் தண்டிக்கப்படுகின்றார். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறான பழிசொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகிர்ந்து செயல்பட எனக்கு அருள் தாரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். 2ஆம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நின்றால் முதாச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியில் கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கள்வர், கொடியவர்களைத்தான் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில், ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமைகளாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை, வேதனைகளை சவால்களாக ஏற்று வாழ அருள் தாரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் மதச்சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீராக் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அற்ப காரியங்களை அசட்டை செய்கிறவன் படிப்படியாக விழுவான். வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஓர் முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் வீழ்ந்தவனெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவனெல்லாம் மக்கிப் போவதும் இல்லை. வீழ்ந்து எழுதல்தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதே ஒழிய சரிந்து விழுவதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார் ஆண்டவர். பார்வையற்றவர்களை பார்க்க செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். ஏன், எதற்காக? தண்ணீரில் விழுந்து ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்தால்தானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகுழியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தான் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகிறார். இயேசுவே, எனது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையைத்தானே தருகின்றன. நான் இனி மனம் மாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. ஆமேன். 4ஆம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதச்சிஷ்டபாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? மனித வாழ்வில் மிக சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்று திருப்பவள் தாய் மட்டும்தான். பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனை அடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்றே உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுவார்கள். அதேபோல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால், பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடத்தியிருக்கின்றோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பாறப்படுவது. ஆமேன். 5ஆம் நிலை, இயேசுனுடைய சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நன்றால் முதச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 36 வசனங்கள் முடிய. பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயுற்றும் சிறையிலும் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன்.
எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்யப்படுவதை, ஆனால் சித்திரப்படுவதை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் சீரேன் என்ற ஊராகிய சீமோன் மட்டும் மற்றவர்கள் அவரை கட்டாயப்படுத்தியதால் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன் வருகின்றார். இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவி மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படும் போது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கின்றேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பாரப்படுவது. ஆமேன். 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நன்றால் மத சிஷ்டபாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். அழுகிறவர்களை மகிழ்விக்கவும், சாம்பலுக்கு பதிலாய் மணிமுடியையும், அழுகைக்கு பதிலாய் மகிழ்ச்சியின் தைலத்தையும், நைந்த உள்ளத்திற்கு பதிலாய் புகழ் என்னும் போர்வையையும் தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். வாடிய உள்ளங்களை, முகங்களை கண்ட போதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்குமே வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து போனவர்களுக்கு சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனமுள்ளவர்கள்தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைப்படைந்துள்ளதை, சோர்வுற்று இருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதற்றத்துடன் இயேசுவின் முகத்தை துடைக்கவும், இயேசுவின் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன் வரும்போது நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்பட்டால்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும்போது நாம் நல்லதை, நேர்மையானது செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய அருளை தந்தருளும். ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக தரையிலே குப்புற விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் மதச்சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். படுகுழி என தெரிந்தும் விழுபவன், பக்குவமடையாதவன், மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரமாயிருந்தாலும் தூர செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர்தான் ஆண்டவர். சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகின்றார் மீண்டும் இயேசு. அன்பு தெய்வமே, இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டு கொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பாரக்கடுவது. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது நின்றால் முதல் சிஷ்டபாரமான துளை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலில் உன் கண்ணிலிருந்து விட்டத்தை எடுத்து எரி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முடியும். கண்ணீர் விட்டு கதறி அழும்போது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகின்றது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் சோகத்தின், துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி செய்ய முடிந்தது? காரணம், தனக்கென்ன வாழாது பிறருக்கென்றே வாழ துடித்தார் ஆண்டவர். எனவே தனது துன்பத்தை, வேதனையை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். அன்பு தெய்வமே இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலேயே மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்போருக்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ அன்பு செலுத்த நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார்க்கடுவது. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் முதுமை அடையும் வரையில் நாம் மாறமாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கி செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். பாரமாயிருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் பலமுறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன்தான். பக்குவப்பட்ட மனிதன் இவ்வாறு பக்குவப்படுத்தப்படுகின்றான். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும்போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகிறோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளையாக மாற்ற எமக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கப்படுவது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், என் தாடியை பிக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன். நிந்தை கூறுவோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைந்து கொள்ளவில்லை. ஆடையில்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான். சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைந்த போது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது. துன்பத்துக்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துடிக்கிறார். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் களைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்கள் துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தல்லை பாரக்கடுவது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நன்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வலியை தாங்கிக் கொள்பவன் பக்தன். நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ள நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில் கால்களில் ஆணிகளை அடிக்கிறார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவோ வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காகத்தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால் தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்று கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தலை பாரக்கடுவது. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மிக்க நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஆவி துறந்தார். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களைப் போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாதது தான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கள்வர்கள் நடுவில் எல்லாம் முடிந்தது என கூறி உயிர் விடுகின்றார் ஆண்டவர். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்களை, வேதனைகளை, இறுதியாக உம்மிடமிருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீர். இனி நான் எனது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தலை பாரக்கடுவது. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மாதாவின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும். தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது. தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில், துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தை அழைப்பாரக்கடுவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது என்னென்றால் முதல் சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைப்பிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கின்றது. கல்லறைகள் தான் மனிதனுக்கு நிரந்தரமானவைகள். அன்பு இயேசுவே, உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைப்பிடிக்க தேவையான மனதிடனை தாரும். துன்பத்தின் மத்தியில் தான் முழு இருதயத்தையும் காண முடியும் என்று உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் சமாதானத்தை அழைப்பாரக்கடுவது. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சிலுவை பாதியின் வழியில் நடந்து சிந்தித்த நாம் இதோடு நிறுத்திவிட்டோம் என்றால் ஏதோ வேடிக்கையாக செய்கின்ற செயலாகத்தான் மாறிவிடும். அப்படி இல்லாமல் நமது அன்றாட வாழ்வில், உறவின் வாழ்வில் மாற்றம் காண உண்மையான உறவு நிலைகளை உருவாக்க முயல்வோம். இறைவனின் அருள் துறையை கேட்டு மன்றாடுவோம். பரிசுத்த பிதா பாப்பாவுடைய கருத்துகளுக்காக, அவர்கள் உடல் நலத்திற்காக, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தின்மை எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரை, முடித்துறையின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சுரேஷ்வனுடைய மாதாவே, பாவங்களாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சூனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வியாகுல அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.